இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு, நம் விசுவாசம் நடந்துவிட்ட விடியலை அறிவிக்கிறது. வசனம் மார்க்கு 11:23. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு மொழியாக்கத்தில் பார்ப்போம். உண்மையாகவே உங்களிடம் சொல்கிறேன், யாரேனும் இந்த மலைக்கு நீ அகற்றுப்போ கடலில் விழுந்துவிடு, நீ அகற்றப்பட்டு கடலில் விழுந்துவிடு என்று சொல்லி அவர் இதை நடக்கும் என்று தன் இதயத்தில் சந்தேகமின்றி நம்பினால் அவர் கூறியது நடக்கும். நம்பும் அந்த பேச்சு நிகழும். பாருங்க, இங்கே இயேசு நம்முடைய நம்பிக்கையின் வலிமையை எடுத்துரைக்கிறதா இருக்கிறார். ஒரு மலையைப் போல் பெரிதாய் தோன்றும் சிரமங்களையும் நம்மால் நம்பிக்கையுடன் பேசுவதன் மூலம் மாற்ற முடியும் என்கிறார். பாருங்க, இது நம் நம்பிக்கையின் வலிமையை மட்டும் இல்லாமல் தேவனுடைய முடிவில் நாம் ஏற்கனவே பங்கு பெற்றுள்ளோம் என்ற உண்மையை வெளிப்படுத்துகிறதா இருக்குது. அப்போ நம்பிக்கை என்பது எதிர்பார்ப்பு அல்ல, இது நடந்து முடிந்த செயலின் வெளிப்பாடாக இருக்கிறது. தேவனுடைய சித்தத்துடன் நம்ம ஒன்றி பேசும் பொழுது அந்த பேசுகிற வார்த்தை உருவாக்கும் வல்லமை கொண்டுள்ளதாக இருக்குது. அப்போ நமது வாழ்க்கையில் உள்ள மலையைனா என்னது? அதாவது ஒரு பிரச்சனை, இடையூறு, பயம் அல்லது ஏமாற்றத்தை கண்டு அதற்கு ஆணையிட்டு பேசணுமா, அதாவது கட்டளை இடணும்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம பேசும் வார்த்தைகள் விசுவாசத்துடன் இருக்க வேண்டும். பாருங்க, தேவன் அப்படியாக விரும்புகிறாரு. நம்மளுடைய வேலை விசுவாசிக்கணும், சந்தேகப்படாமல் இருக்கணும். இந்த ரெண்டுமே ரொம்ப கடினமாக காரியமாக தான் இருக்குது. ஏன்னா இது ரெண்டுமே செயல்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்க்கையில் தேவனுடைய திட்டம் நிச்சயமாகவே நிகழும். பாருங்கள், அப்போது இந்த ரெண்டு காரியம் நம்ம அநேக முறையில் சவாலான சூழ்நிலைகளில், பிரச்சனையான இருக்கிற நிலையில், சரீரத்தில் பலவீனமாக இருக்கிற நிலையில் நம்ம தேவனை நோக்கி தேவனுடைய வார்த்தையை நம்ம வாயில் பேசும் பொழுது, அந்த பிரச்சனையை பார்த்து, அந்த மலையை பார்த்து பேசும் பொழுது, இங்கே மலைனா என்னது? போராட்டங்கள், பிரச்சனைகள், சரீரத்தில் இருக்க பலவீனங்கள், வியாதிகள், கவலைகள் எல்லாரும் இது ஒரு மலை தான். பாருங்கள், இந்த மலையை பார்த்து நம்ம பேசும் பொழுது அது அப்படியாக நடக்கும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அப்போது நம்ம அந்த மலையை பார்த்து பேசுகிற அந்த தைரியம் நமக்கு வர வேண்டும். நிறைய வேளையில் அது பார்த்து நம்ம பேசுகிறது இல்லை, அதனால்தான் நம்மளுக்கு காரியங்கள் வாய்க்காமலே இருக்குது. அப்போ நம்மக்கிட்ட தான் அந்த காரியம் கடவுள் கொடுத்துருக்காரு. எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். அப்போது அந்த நிறைவேற்றின அந்த காரியத்தை, அந்த சாபத்திலேருந்து விடுதலை, பாவத்திலேருந்து விடுதலை, சரீர சுகத்திலேருந்து ஒரு தெய்வீக சுகம், இதெல்லாம் தேவன் நம்மளுக்கு வைத்து விட்டால் நம்ம சுதந்திரிக்கணும். எப்படின்னா விசுவாசத்தோடு, சந்தேகப்படாமல் அந்த சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் நிகழும்போது அது மேற்கொள்ள வேண்டும். நம்ம வார்த்தையை பேச வேண்டும். இருதயத்தில் நினைத்தால் மட்டும் போதாது, நம்ம வார்த்தையை நம்ம என்ன பண்ணணும்? பேச வேண்டும். பாருங்க, அந்த பேதுரு கடலில் நடக்கிறப்போ அவன் பாருங்க தேவனை பார்த்து நடக்கிறப்போ என்ன ஆகுது? அவன் கீழே விழலை. ஆனால் என்றைக்கு தேவனை நோக்காதபடி சுற்றியில் இருக்கிற அந்த காற்றையும் கடலையும் கொந்தளிப்பு பார்த்தோன்னா அவனுக்கு என்ன வந்துச்சு? பயம் வந்துச்சு. அப்போ தான் அவன் முழுகிறான். பாருங்கள், அப்போது நம்ம இப்போ காலகட்டத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம்? நம்ம காற்றையும் கடலையும் பார்த்தால் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்? நம்ம அமிழ்ந்து போகிறோம். பிசாசு அதுதான் நம்மளை மேற்கொள்ள பார்க்குறான். இந்த பயங்கள், இந்த சந்தேகங்கள், இந்த ரெண்டு தான் ஒரு பெரிய ஆயுதமே நம்மளை பயன்படுத்துகிறது பிசாசு. ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ரெண்டு காரியம் சொல்கிறார். பாருங்கள், நம்ம விசுவாசிக்கணும். அவிசுவாசத்துக்கு என்னது? விசுவாசிக்கணும். சந்தேகப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நம்பணும் தேவனை. சந்தேகப்படாமல் என்ன பண்ணணும்? விசுவாசத்தோடு அதை போராடணும். பாருங்கள், இயேசு நாமத்தினால அதை கண்டித்து அப்புறப்படுத்துகிற அந்த வல்லமை தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. இயேசு என்ற ஒரு நாமத்தில் அவ்வளோ வல்லமை உண்டு. பாருங்களேன், சீஷருக்கு அதான் சொல்கிறார், என் நாமத்து நிமித்தம் நீங்கள் அற்புதங்களையும் அதிசயங்களையும் பண்ணுவீங்கன்னு சொல்கிறார். அப்போது அவர் நாமமே என்னது? அதிசயமுள்ள நாமம். அவர் நாமத்தில் அற்புதம் இருக்குது, அவர் நாமத்தில் சுகம் இருக்குது, அவர் நாமத்தில் பலன் இருக்குது, அவர் நாமத்தில் தைரியம் இருக்கிறது, அவர் நாமத்தில் வெற்றி இருக்கிறது. நம்மளுடைய வேலை அவர் நாமத்தை சொல்லி கட்டளை எடுக்கணும். அந்த ஒரு நாமத்தை சொல்லி என்ன பண்ணணும்? ஆணையிடணும். நம்ம பேசுகிற அந்த வார்த்தைகளில் ஜீவன் இருக்குது. அது விசுவாசத்தோடு பேசணும். பாருங்கள், அது நடக்கும் என்று உறுதியாக நம்பணும்.
ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு சரீரத்தில் ஒரு பலவீனம் இருக்கா, வியாதி இருக்கும் பொழுது நீங்கள் இந்த டைமில் சோர்வு, மனசோர்வு, குழப்பம், பயம் இப்படி தான் பிசாசு கொண்டு வருவான். அடிச்சிப்போ ஏசு நாமத்தினால நான் விசுவாசியம் தேவனுடைய வார்த்தை அவள் தள்முலால் ஒரு தெய்வீக சுகம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. என்னுடைய வியாதிகளுக்காக அவர் முதுகு உழுகிற நிலம் போல் ஆயிருக்குது. இதெல்லாம் சொல்லி சொல்லி ஜெபிக்கிறப்போ ஏசு நாமத்தினால் பலவீனத்தினால் என் பலன் பூரணமாய் விளங்கும் சொல்லுகிற அவருடைய உன்னதமான பலன் என் மேலே தங்கி இருக்கிறது. இந்த வியாதி என்னை மேற்கொள்ளாது, நான் இந்த வியாதியை மேற்கொண்டு ஜெயம் பெறுவேன், நான் சுகம் பெறுவேன். வார்த்தையில் வல்லமை இருக்குது, பேசுங்க. அந்த பலவீன சூழ்நிலை தான் அது பலனாய் பேசணுமா. ஏதாவது ஒரு சூழ்நிலையில் தேவன் நம்மளுக்கு விடுதலை கொடுப்பார், மருத்துவத்தின் மூலியமாக கொடுப்பார், தெய்வீக டிவைன் ஹீலிங்கில் கொடுப்பார். தேவனுடைய வார்த்தையை நம்ம பேசும் பொழுது, அவர் நாமத்தை சொல்லி கட்டளையிடும் பொழுது அந்த வார்த்தைக்கு ஜீவன் உள்ளதாக இருக்குது. சந்தேகப்படாமல் அதை நம்ம பேசும் பொழுது அதை பெற்று கொண்டோம் என்று விசுவாசிக்கும் பொழுது பாருங்கள், என்றைக்குமே ஒரு காரியத்தை குறித்து பேசுகிறப்போ அந்த காரியத்தை பெற்று கொண்டோம் என்று நம்ம விசுவாசித்தாலே அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும், ஒரு அற்புதத்தை பார்க்க முடியும். பாருங்கள், எப்படி பேதுரு இயேசுவை பார்த்து நடக்கிறப்போ அவன் என்ன பண்ணுறான், அந்த அற்புதமான தேவனை நோக்கும் பொழுது அவன் வாழ்க்கையில் அற்புதம் நடந்தது. அதே மாதிரி தான் இன்றைக்கு தேவன் சொல்கிறாரு, அந்த அற்புதமான தேவனுடைய நாமத்தை வைத்து நீங்கள் சொல்லுங்க, அற்புதம் நடக்கும் என்று தேவன் பேசுகிறாரு இந்த வேளையில். அப்போது தினமும் நமது வாழ்க்கையின் மேல் தேவனுடைய வார்த்தையை நம்பிக்கையுடன் அறிக்கையிடணும். ஏன்னா அந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதா இருக்குது. அப்போ சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் நம் தேவன் பெரியவராக இருக்கிறாரு. எப்படிப்பட்ட பிரச்சனையும் என்னாகுமா, சமுத்திரத்தை தள்ளுண்டு போ என்று கடலில் விழும். பாருங்க, சமுத்திரத்தை தள்ளுண்டு போனால் அது போகும் என்று விசுவாசிக்கணும். பாருங்க, அப்போ நம் வாயால் நம் தேவ வார்த்தையை ஆணையிட்டு சந்தேகமின்றி நம்பி நம் பிரச்சனைகள் வேரோடு பிடுங்கி சமுத்திரத்தில் ஆழத்தில் கொண்டு போய் போடுகிறேன், வீசப்படுகின்றன என்று விசுவாசிக்கணுமா. நம்ம வாழ்க்கை மாற்றப்படும். ஹல்லேலூயா. செபிப்போம். பரலோக தந்தையே, இன்று நாங்கள் பேசும் வார்த்தைகள் எனது நிலையை மாற்றக்கூடியதாக இருக்கின்றது. என் நம்பிக்கை நடந்து முடிந்த தேவனுடைய நடவடிக்கையில் உள்ளது. எனவே எந்த மலை என் முன் இருந்தாலும், எந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், சரீர பலவீனங்கள் எதுவாக இருந்தாலும் அது நகரும், வேரோடு பிடுங்கி சமுத்திரத்தில் ஆழத்தில் கொண்டு போடுகிறேன். நான் தேவனோடு ஒன்று இருக்கேன், நான் பேசுகிறேன். அவர் நாமத்தை பேசும்பொழுது அந்த வல்லமை இயேசு நாமத்தினால அந்த நிரப்புகிறது, அந்த அற்புதத்தை உண்டு பண்ணுகிறது. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.